ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தனுசு ராசி என்பவர்களுக்கு தற்போது சமீபத்தில் சிவன் மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளின் மூலமாக என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்பட போகுது, அதுவும் குறிப்பாக இன்று டிசம்பர் 19 இன்னிலிருந்து அதனுடைய தாக்கங்களானது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிவன்மலை அப்படின்ற இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எல்லா ஆலயங்களில் இருக்கிறத காட்டிலும் இந்த ஆலயத்துக்குடைய சிறப்பே இந்த உத்தரவு பெட்டி தான். அப்படி என்ன இந்த உத்தரவு பெட்டியில் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது பக்தர்களுடைய கனவுல அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்றதுக்குரிய அடையாளமாக அந்த ஒரு பொருளானது கனவுல தோன்றி அந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடுகள் செய்யப்படுது. இப்படி எந்த ஒரு பொருளானது இந்த உத்தரவுப்பட்டியில் வைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அதனுடைய தாக்கம் சமூகத்தில் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கார்கில் போரில் தொடங்கி சமீபத்தில் சசிகலா அவர்கள் சிறை சென்றது வரைக்குமே உண்மையான ஒரு சம்பவமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னா கடல் நீர் வைத்து வழிபாடுகளானது செய்யப்பட்டு இருக்குங்க. ஸோ இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்கிறதுனால மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நீர்வளங்களில் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமோ, வெள்ள அபாய எச்சரிக்கை, சுனாமி இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுடுமோ, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டுடுமோ அப்படின்ற மாதிரியான கவலைகள் ஏற்பட்டுருக்கு. இல்லைனா கடல்வாழ் சார்ந்த வளங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கலாம், இல்லைனா அதனுடைய விளையேற்றங்களானது இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கடல் சார்ந்த விஷயங்களில் தான் பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவே இந்த ஒரு பொருள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றத. இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்கிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, டிசம்பர் 19க்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. தனுசு ராசி என்பவர்களாகிய நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் மிகவுமே அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலையும், புதன் சுக்கரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும் இருக்கிறாங்க. அதே போல் சனியும் ராகுவும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கிறாங்க. இதில் குரு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து, அதாவது 21/12/2025 தேதியிலேருந்து வக்ர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. ஸோ இவருடைய மாற்றம் மிகப்பெரிய அளவில் தனுசு ராசினியர்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதே போல் 25/12/2025 அன்னைக்கு புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19/12/2025 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசையும் கூட அனுமன் ஜெயந்தியும், 30/12/2025 அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை தனுசு ராசினியர்கள் அடைய போகிறீங்க. ஸோ பொதுவாக மார்கழி அப்படின்னாலே விசேஷம்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இந்த வருடம் கூடுதலான முக்கியத்துவத்தோடு இருக்க போகுதுங்க. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மாற்றங்களை தான் தனுசு ராசினியர்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். தனுசு ராசி இல்லைன்னா லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் இப்போ பிரவேசிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகளை நீங்கள் அடைவீங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான நேரமானது இதுதான் அப்படின்னு சொல்லணும். அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறாரு. ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும். ஸோ எதுவும் வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசாங்கத்திட்டருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். இவ்வளோ நாளாக கூட நடக்காமல் அது பெண்டிங்லேயே கூட கடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ ரொம்ப வேகமாகவே நடக்கும். அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே நடக்கும். கவலைப்பட வேண்டாம்.
நீண்ட நாட்களாக இடமாற்றம் வேணும், பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கு. அதனால நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா இருக்கு. அதனால அரசு உத்தியோகத்துக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இல்ல எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதுறீங்க அப்படின்னா கூட தாராளமா, தைரியமா நீங்க எழுதலாம். ஏன்னா, அதன் மூலமாவும் நீங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த வந்து அடைவீங்க. கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குங்க. அதனால தனுசு ராசிக்காரங்களே, ஏற்கனவே நீங்க எக்ஸாம்ஸ் எழுதி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேட்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. 2026லாம் நீங்க நினைக்காத அளவுக்கு மாற்றங்கள் உறுதியா வந்து கிடைக்கும். நம்பிக்கையோட இருக்கலாம். அரசாங்க ரீதியாக உத்தியோகம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நல்ல பதவி கிடைக்கும். அதாவது கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? நீண்ட நாட்களா அப்படி பிரிவுல இருக்கீங்க அப்படின்னா கூட, இப்போ அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பில்ல. ஏன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீண்டும் எல்லாம் இணையக்கூடிய ஒரு நேரம். இனி உங்களுக்கு நிலைமைகளே வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, நீங்க நினைத்த மாரி வேலையும் கிடைக்கும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் வந்து நடக்கும். இனிமேட்டுக்கு நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு காலத்தின் கையில விடக்கூடிய கட்டாயம்லாம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா, எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு தான் சாதகமா இருக்க போறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்துல வந்து இருக்கிறாரு. ஸோ, செவ்வாய் ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வந்து டிசம்பர் 19க்கு அப்புறமா கண்டிப்பா வந்து நிகழும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் முயற்சிகள வந்து எடுக்கலாம். ஸோ, இப்போ வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனடியா வந்து சக்ஸஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனா நீண்ட நாட்களாக நீங்க இழந்த எல்லா விதமான புகழையும், பேரையும் வந்து இப்ப மீண்டும் எடுப்பீங்க. அதேபோல இந்த காலகட்டங்கள்ல ராசி அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாங்க. ஸோ, உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பா வந்து தீர்த்து கொடுப்பாரு. நிறைய நன்மைகள் நல்லவையாவே வந்து நடக்குங்க. கடல் கடந்து கூட நீங்க போலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழானது எங்கிருந்து தான் வருது அப்படின்றதே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. கடல் கடந்து கூட உங்களுக்கு புகழ் கிடைக்கும். அதுக்கான பாக்கியங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே நீங்க கடல் கடந்து உத்தியோகத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா கூட, இப்போ உங்களுக்கு வருமானம் வந்து நல்லா கிடைக்குங்க. நல்ல வெகுமானம் வந்து கிடைக்கும். ஸோ, நீங்க என்ன தொகையில வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த சம்பளத்துல நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் தான். தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே சூப்பரான ஒரு நேரம். ஸோ, தனுசு ராசிக்காரங்க வேலைக்கே போயிட்டு இருந்தா கூட சரி, உங்களுக்கு வேலையும் நல்ல வேலை தான் கிடைக்கும். இல்ல நான் தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா வந்து தொழில் செய்யலாம். ஏன்னா, உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுவும் குறிப்பா கணினி சம்மந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கை மேல உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ, காசு பணம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையவே கிடைக்கும். கையில எப்பவுமே காசு வந்து புழங்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். உங்ககிட்ட காசு இல்ல அப்படின்ற ஒரு நிலையே உங்களுக்கு வரவே வராது. அந்த மாரியான ஒரு நேரம். குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க. ஏன்னா, உங்களுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது குலதெய்வ வழிபாடு தான். எப்போ உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குதோ, அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ, திருமண யோகமோ, குழந்தை பாக்கியமோ, மறுமணமோ எது வேணாலும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா, குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். எப்போ வந்து குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குதோ, அப்பதான் இதெல்லாம் நடக்கும். ஸோ, கிரகநிலைகள் மாறி இருந்தாலுமே கூட, காக்கும் கடவுள் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கணும். அப்பதான் வந்து அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லபடியா இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கூட வந்து உங்களுக்கு சிறப்பா நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு தாங்க முக்கியமா செய்யணும். குலதெய்வத்தை நீங்கள் எப்போ வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, வியாழக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ, தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே போல் நீங்கள் இன்னொரு எளிமையான பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த வழிபாடு. ஸோ, தனுசு ராசிக்காரங்க கட்டாயமாக காலையில், அதாவது அதிகாலை 4லேருந்து 6க்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து பார்ப்பீங்க. திருமணமானவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையானது அமையும். அதே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கிடைக்கும். சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக ஒரு அந்தஸ்தோடு வந்து வாழணும், வாழ்க்கையில் வந்து நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யுங்க. இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா கூட இப்போ முயற்சி பண்ணுங்கள். இந்த மார்கழி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மாதம். மார்கழி பிறந்து உங்களுக்கு ஒரு 4 நாள் போயிருக்கலாங்க. கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளையிலேருந்து கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதம் மட்டும் முழுக்க செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க. 2026 பிறக்கக்கூடியது உங்களுக்கானதாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரங்களே, வீடு, நிலம், சொத்து இப்படி எல்லாமே வந்து அடுத்தடுத்து வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகம், அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் இந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையிலேருந்து நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யாரெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்திருக்கீங்க, அதனால் நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது புதுசாக செய்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுடைய பதிவு, உங்களுடைய கருத்துக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையும் உச்சத்தையும் அடையிறதுக்கு இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து நடக்கக்கூடியது கிடையாதுங்க. இது வந்து ஒரு பொது பலன்கள் தான். ஒரு 50, 60% வந்து சிறப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி உங்களுடைய பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.